Hey guys, welcome to the React tutorial. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்டெக்ஸ்ட் API னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, கான்டெக்ஸ்ட் API என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல சரி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னா யூஸ் கான்டெக்ஸ்ட் ரியாக்ட் ஹூக்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? ஓகே, அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நான் இங்கே கார்டு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே இப்போ கான்டெக்ஸ்ட் API என்ன பார்ப்போம். கான்டெக்ஸ்ட் API வந்து React 16.3 ஓட ஒரு ஃபீச்சர். ஓகேவா? ஓகே, கான்டெக்ஸ்ட் API நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஓகே, என்னன்னா நமக்கு app.js நம்ம டாப் லெவலில் வச்சுருப்போம். ஓகேவா? அதுலேருந்து உங்களுக்கு மற்ற காம்பனண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் டேட்டா பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி டேட்டா பாஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் மூலயமா பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ராப்ஸ் மூலயமா பாஸ் பண்ணுவோம் ஒரு டேட்டா, அதாவது app.jsலேருந்து மற்ற காம்பனண்ட்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஆப் ப்ராப்ஸ் மூலயமா பாஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் API நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையே இல்லை. ப்ராப்ஸ் யூஸ் பண்ணாமையே நம்ம வந்து டேட்டா பாஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த கான்டெக்ஸ்ட் API வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணோம்னா நம்மளோட கோட் பார்க்கறதுக்கு கிளீனராக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பேரண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு சில்ட்ரன் இருக்கு. அந்த சில்ட்ரனுக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் டேட்டா பாஸ் பண்ணும்போது ப்ராப்ஸ் போட்டு பாஸ் பண்ணோம்னா நம்ம கோடு வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிரும். நம்ம ஸ்டேட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் API நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம சிம்பிளராக ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எப்படி அதை பண்ணுறதுன்னு கோடிங்கில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இனிஷியல் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா இது வந்து app.js. ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா ஹெட்டர் அண்ட் எம்ப்ளாயீஸ்னு எனக்கு 2 காம்போனன்ட் இருக்கு. ஓகேவா? ஹெட்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராப்ஸ் வாங்கி சும்மா H1ல நான் வந்து அந்த ஹெட்டிங்கை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் வந்து இங்கே நான் வந்து எம்ப்ளாயீஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா யூசர்ஸ்னு ஒரு ப்ராப்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இந்த யூசர்ஸ் ப்ராப்ஸ். ஓகே, இதில் வந்து அரே ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஐடி நேம் ரோல் இருக்குது. இதை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் ஜஸ்ட். ஓகேவா? இந்த எம்ப்ளாயீஸ்குள்ளே போனேன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த ப்ராப்ஸை வாங்கிட்டு இங்கே ஒரு மேப் ஃபங்க்ஷன் போட்டுட்டு இன்னொரு எம்ப்ளாயின்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை வந்து வரிசையாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த எம்ப்ளாயிக்குள்ளே போனோம்னா ஓகே, இங்கே நான் அந்த ப்ராப்ஸை வாங்கி இங்கே சும்மா ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, சிம்பிள். ஓகேவா? ஓகே, இதை நம்ம கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அதாவது ப்ராப்ஸ் யூஸ் பண்ணாமல் கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட் கான்டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் ரியாக்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அதை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்போர்ட், இங்கே நான் என்ன வச்சுக்கிறேன்னா யூசர் கான்டெக்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு பேர் வந்து நான் யூசர் கான்டெக்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ அதை கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் நல். இனிஷியலாக இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து நல்னு வச்சுக்கிறேன். ஓகே, எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட். ஓகேவா? ஓகே, இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி மற்றதில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே முன்னாடி எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருவேன். ஓகே ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்க யூசர் கான்டெக்ஸ்ட்டை வந்து ஹையர் லெவலில் கொடுக்க போகிறேன். ஹையர் லெவலில் கொடுத்தா தான் நம்மளுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு தான் நான் வந்து ஹையர் லெவலில் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் வந்து ப்ரொவைடர், இது உள்ளே இருக்கிறது எல்லாமே கன்சியூமர். ஓகேவா? நம்ம இங்கே உள்ள இருந்து நம்ம மேல இருந்து கொடுக்கறது இது எல்லாத்துக்குமே போகும். இதோட சில்ட்ரனு, கிராண்ட் சில்ட்ரன் எல்லாத்துக்குமே போகும். ஓகேவா? இங்கே நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா வேல்யூவாக கொடுக்குறேன். வேல்யூ என்ன பாஸ் பண்ணுறேன்னா டைட்டிலில் பாஸ் பண்ணுறேன், யூசர்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் பாஸ் பண்ணதுனால இந்த டைட்டில் நான் எடுத்து விட்டுறேன். இங்கேருந்து நான் இங்கே யூசர்ஸ் எடுத்து விட்டுறேன். ஓகேவா? ரெண்டுமே எடுத்து விட்டேன்னா நம்மளுக்கு ப்ராப்ஸ் பாஸ் பண்ண தேவையே இல்லை. ஓகேவா? இங்கே நான் ஹெட்டரில் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ ஓகே, இங்கே நான் பாஸ் பண்ண வேல்யூவை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே நான் வேல்யூவை பாஸ் பண்ணதை வந்து இந்த ஹெட்டர்லையும் எம்ப்ளாயிஸ்லையும் யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர் கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் யூசர் கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் app.js /upjs. ஓகேவா?
பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும்னா அங்கே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்து அங்கே பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எதில் இருந்து இம்போர்ட் பண்ணுறேன்னா ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ஸ் தேவையில்லை. இந்த ப்ராப்ஸ் அழிச்சு விட்டுட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா கான்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், இங்கே வந்து டைட்டில் மட்டும் வேணும். ஸோ நம்ம எதுலேருந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் எதுலேருந்து யூஸ் பண்ண போகிறோம், இந்த கான்டெக்ட்லேருந்து வரதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் கான்டெக்ட் தான் நீங்கள் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண போகுது. ஓகே, இந்த யூசர் கான்டெக்ட் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண போகுது. எந்தெந்த வேல்யூ இந்த வேல்யூ. ஓகே, அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே தென் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு போய்க்கிறேன். அதே அதே ப்ரொசீஜர் தான் இங்கே எம்ப்ளாயிலையும் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன்னா ஹெட்டரில் நான் என்னென்ன இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் அப்படியே காப்பி பண்ணி இந்த எம்ப்ளாயிஸ்லையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன வேணும், யூசர்ஸ் வேணும். யூசர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் யூசர் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே, இப்போ கொடுத்தேன்னா எனக்கு இந்த யூசர் வந்து இங்கே பேரும். ஓகே, இந்த யூசர்லேருந்து நான் மேப் ஃபங்க்ஷன் போட்டு இதுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது எல்லாமே எனக்கு ஓகே. இங்கே நோ இன்டர்நெட்னு வந்து ஒரு நிமிஷம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓகே நெட்வொர்க் எரர் வருது. நீங்கள் என்னன்னு பார்ப்போம். ஏன் எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது? ஓகே, கனெக்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மலாக நம்ம ப்ராப்ஸ் பாஸ் பண்ணாமல் யூசர் அதாவது கான்டெக்ஸ்ட் யூசர் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐ. ஓகே, இதை நான் எப்படி ஈஸியாக சிம்பிளாக மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஒரு புது காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். என்னன்னா அதுக்கு பேர் வந்து கான்டெக்ஸ்ட் வச்சுக்குவோம். ஓகேவா? கான்டெக்ஸ்ட் ஏபிஐ கான்டெக்ட்னு வச்சுக்குவோம். ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர் கான்டெக்ட்ஸ்னு ஒரு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் என்ன இருக்கும்னா நம்ம அங்கே என்ன பண்ணுவோம்னா கிரியேட் கான்டெக்ஸ்ட் போடுவோமா, அதை நான் இங்கே பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ரியாக்ட் கொடுக்குறேன். சாரி, ரியாக்ட். ஓகேவா? ஸோ அதே நான் இதை வந்து சிம்பிளர் ஆக்க போகிறேன். ஓகேவா? இந்த அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, இங்கேருந்து தான் நம்ம அந்த யூசர் கான்டெக்ஸ்ட்டை வாங்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா app.jsல போய் இந்த கிரியேட் கான்டெக்ஸ்ட் இங்கே தேவையில்லை. இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இம்போர்ட் யூசர் கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் /context/ ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கோட் அதே மாதிரி தான் இருக்காங்க. இங்கே என்னன்னா ரீடிங் கான்டெக்ஸ்ட் யூசர் கான்டெக்ஸ்ட். ஓகே ஓகே நம்ம பண்ணுவோம். என்ன காமிக்குதுன்னா எம்ப்ளாயீஸ் ஏதோ தப்பு காமிக்குது. ஓகே, நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து யூசர் கான்டெக்ஸ்ட் வந்து இது பண்ணிட்டேன். ஓகே ஓகே இங்கே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பேர் நான் என்ன வச்சுக்க போகிறேன்னா யூசர் ப்ரொவைடர்னு வச்சுக்க போகிறேன். அதான் யூசர் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது நான் உங்களுக்கு எழுதி முடிச்சோன்னே எனக்கு புரியும், உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகுதுன்னா ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ஓகே இங்கே எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர். ஓகேவா? ஓகே, இங்கே அதே தான் ப்ரொவைடர் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? இங்கே வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா சில்ட்ரன் வச்சுக்கிறேன். இங்கே அந்த சில்ட்ரனை வந்து ப்ராப்ஸாக வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே இதை நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து app.jsல வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா
ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேவா? இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே இங்கே நம்ம கொடுக்குற வேல்யூலாம் இங்கே கொடுக்கவே தேவையில்ல. நம்ம யூசர் கான்டெக்ஸ்ட். ஸோ இங்கே வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே பாஸ் பண்ண போகிற வேல்யூ வந்து நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். என்னென்ன வேல்யூ? டைட்டில் இருக்கு, யூசர்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 2 வேல்யூவும் இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே இன்னமும் இங்கே எரர் காமிக்குது. என்னன்னு பார்ப்போம். cannot read the properties of undefined user. ஓகே பார்ப்போம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிம்பிளர் ஆயிடுச்சு. ஓகேவா? யூசர் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் எல்லாமே சிம்பிளர் ஆயிடுச்சு. இங்கே வந்து யூசர் கான்டெக்ஸ்ட் இதுவும் தேவையில்லை. ஓகேவா? ஓகே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எம்ப்ளாயிஸில் தான் எரர் காமிக்குது. என்ன காமிக்குதுன்னா ஓகே இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த எம்ப்ளாயீஸ் ஓகே இங்கே நம்ம இந்த 2லேயும் தான் இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம யூசர் கான்டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா? யூஸ் கான்டெக்ட்டையும் இம்போர்ட் பண்ணுறோம், யூசர் கான்டெக்ட்டையும் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும். ஓகே அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே போய் அதையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். என்னன்னா எக்ஸ்போர்ட் இங்கே ஒரு நேம் வச்சுக்கிறேன். என்னதுன்னா யூஸ் யூசர் கான்டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஓகே இது வந்து ஒரு இதை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே நான் கிரியேட் கான்டெக்ஸ்டையும் யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? இங்கே நான் எதுக்கு நான் யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் யூஸ் கான்டெக்ஸ்ட் போட்டிருக்கேன்னா இங்கே யூஸ் கான்டெக்ட். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் அப்படி போட தேவையில்ல. ஸோ நான் வந்து காமனாக இங்கே பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம என்னென்ன வாங்க போகிறோம்னா டைட்டில் வந்து யூசர்ஸ். ஓகேவா? யூஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூசர் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த லைன் நான் இந்த லைன் எதுக்கு போட்டிருக்கேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம்ல யூஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூசர் கான்டெக்ஸ்ட். ஸோ அதுக்காண்டி தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? நான் அந்த 2 இதுலையும் இப்படி போடுறதுக்கு பதிலாக நான் காமனாக இங்கே போட்டிருக்கேன். ஓகே இப்போ நான் இங்கேருந்து நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். டைட்டில் யூசர்ஸ். ஓகேவா? இந்த 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த 2 வேல்யூவை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் யூஸ் பண்ணும்போது இதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹெட்டரில் யூஸ் பண்ணணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா இம்போர்ட் this from .context/user context. ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா ஓகே எனக்கு டைட்டில் பிரிண்ட் ஆயிரும். ஓகே இங்கே ஒரு எரர் காமிக்கிறதுனால ஓகே இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட் யூஸ் யூசர் கான்டெக்ஸ்ட். அதாவது இந்த இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா டைட்டிலையும் யூசரையும் ரிட்டர்ன் பண்ண போகுது. இங்கே நம்ம கொடுத்துருக்க டைட்டில் யூசரையும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதை நான் வந்து இங்கே ஹெட்டரில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் எம்ப்ளாயிஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி தான் எனக்கு இது 2மே தேவையில்லை. ஓகே நான் ஹெட்டரில் என்ன கொடுத்துருக்கேன் இதை காப்பி பண்ணி இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் யூசர் கான்டெக்ஸ்டா ஓகே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்துருச்சு. முதல்ல எரர் காட்டிக்கிட்டு இருந்தது இங்கே வந்துருச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு app.js வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. பார்த்தீங்களா? முதல்ல நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு? இங்கே நம்ம வேல்யூ கொடுத்து அப்படி இருந்துச்சா? இப்போ ஏதாவது நம்ம புதுசாக ஒரு காம்பனண்ட்டை இன்க்ளூட் பண்ணோம்னா நம்ம இங்கே ஈஸியாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் API. ஓகேவா? இங்கே தான் வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து குளோபல் வேரியபிள்ஸ். ஓகே இந்த குளோபல் வேரியபிள்ஸை நான் இங்கே பாஸ் பண்ணி
இங்கே நான் வந்து சில்ட்ரன் கொடுத்துருக்கேன்னா இங்கே சில்ட்ரன் பாஸ் பண்ணுறது வந்து எனக்கு இங்கே வரும். இதுதான் நம்மளோட சில்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ நம்ம அங்கே பாஸ் பண்ண உடனே நம்ம இங்கே இந்த சில்ட்ரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டரில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், எம்ப்ளாயிஸில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து யூசர் கவுண்ட்டுன்னு ஒரு காம்பனன்ட் வச்சு நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து count.jsன்னு வச்சுக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு நம்மளுக்கு காமிக்க போகுது. ஓகேவா, ஓகே ஓகே இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ஒரு h1 ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா, ஓகேவா இதுல இந்த h1ல என்ன இருக்க போகுதுன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு இதை ரிட்டர்ன் பண்ணும்போது. ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஓகே, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கவுண்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் வந்து அந்த கவுண்ட்டை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன். டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட் ஸ்லாஷ் கவுண்ட். ஓகேவா, ஸோ இங்கே நான் கீழே வந்து கவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த கவுண்ட் வேல்யூ வேணும், அதாவது எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு வேணும். ஸோ நான் எல்லாமே இங்கே தான் கான்டாக்ட் ஏபி இங்கே தான் போய் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே வந்து கவுண்ட்னு ஒரு வேரியபிள் லெட்ல வச்சுக்கிறேன். ஓகேவா, லெட் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த கவுண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த யூசர்ஸ் எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, யூசர்ஸ் டாட் லென்த்னு வச்சுக்கிறேன். ஓகே ஓகே இந்த யூசர்ஸ் டாட் லென்த் வந்து நான் என்ன பண்ண இந்த கவுண்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே பாஸ் பண்ண போறேன். ஏன்னா நான் அந்த கவுண்ட்ன்ற காம்பனன்ட்ல யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நான் இங்கே வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். கவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ரெண்டுக்குமே கவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அதை இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது, அதாவது யூசர் கான்டாக்ட். ஓகேவா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். காப்பி பண்ணி கவுண்டில் போய் இம்போர்ட் ஃப்ரம் டாட் கான்டாக்ட் ஸ்லாஷ் யூசர் கான்டாக்ட். ஓகேவா, ஸோ இதுலேருந்து நான் கெட் பண்ணிக்கிறேன் என்னன்னா இந்த கவுண்ட் எத்தனை கவுண்ட்னு கெட் பண்ணிட்டு ஓகே இது அந்த ஸோ இதுலேருந்து எனக்கு அந்த கவுண்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா, அந்த கவுண்ட் வேல்யூவை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். சாரி, கன்சோல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, கவுண்ட் கொடுத்துட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 3 வந்துருச்சு. ஓகேவா, ஓகே இது இப்படி தான் நம்ம கான்டாக்ட் ஏபிஐ, அதாவது கான்டாக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் ஏபிஐ வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துலயே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ app.js பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனராக இருக்கும். ஓகே, இதுக்காண்டி தான் நம்ம கான்டாக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணோம்னா இங்கே ஃபுல்லாக இந்த app.js மெஸ்ஸி ஆயிரும். ஓகேவா, இப்போ நான் இங்கே வேணுன்றதை இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எனக்கு வந்து app.js க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கு வேணுன்றதெல்லாம் இந்த கான்டாக்ட் ஏபிஐ இங்கே வச்சு தான் பண்ணியிருக்கோம். குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன் எல்லாமே பண்ணி இங்கேருந்து பாஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா, ஓகே இதுதான் கான்டாக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுற விதம். ஓகே, உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லி தந்திருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.